பண்ணுவாங்க, நம்ம பிரச்சனை வாங்கிக்கொண்டு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான் மனுஷன். ஆனா ஆண்டவராகி தெய்வத்தை நீங்க நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இயேசு மாற்ற வல்லவர். ஏன் தெரியுங்களா? நம்ம இதயத்தில் இருக்கிற எல்லா வேதனை இயேசு மாற்ற முடியாதான் வந்தார். இயேசு வந்து நோக்கமே என்ன தெரியுங்களா? மனுஷன் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அவன் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும். இயேசு பூமியில வந்தாருங்க. ஆமா, இயேசு பிறந்த போது பாருங்க, எல்லா ஜனம், அந்த உலகத்துல இருக்கிற வாழ் எல்லா ஜனத்துக்கும் அது நம்பிட்டா போதும், சமாதானம். இதயத்துல ஒரு வேதனை மாறிடும், கவலை மாறிடும். இயேசு ரொம்ப நல்லவங்க, அவர் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமா, அந்த சத்தத்தை கேட்டு அன்பான உறவுகளே, பூமியில வாடும் போது பாருங்க, அன்புக்காக எவ்வளவு ஜனங்கள் பாருங்க ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஐயோ, என் அப்பா என் மேல உண்மையா அன்பு செலுத்த மாட்டாரா, இல்ல என் தாய் உண்மையா என் மேல அன்பு செலுத்த மாட்டாங்களா, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே, என் நேசிப்பார் யாருமே இல்லையான்னு நம்ம ஏங்கி கொண்டிருக்கும் பாருங்க மனுஷங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு இயேசு இருக்காருங்க, அவங்க நல்ல தெய்வம் இருக்காருங்க, அவர் ரொம்ப நேசிக்கிறதுங்க. யாராலுமே சொல்ல முடியாது, இந்த உலகத்துல எந்த மனுஷானு சொல்ல முடியாது. இயேசு அன்பு வாழ்ந்த ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள், வாழ போற ஜனங்கள் யாருமே விவரிக்க முடியாத நல்ல பெரிய ஒரு அன்பு இயேசு அன்புங்க. அது தாயை போல் துடிக்கிற அன்புங்க, துடியா துடிக்கும். ஆமா, அந்த அன்பு தான் சிலுவையில் நமக்கு ரத்த சிந்தனை. அந்த அன்புங்க யாருன்னா சொல்ல முடியுமா? இந்த முழு உலகத்துக்காக சிலுவையில் ரத்த சிந்தனார் சொல்லிட்டு இயேசு அன்பு, பெரிய அன்பு நமக்காக இந்த பூமியில வந்து நமக்காக ரத்த சிந்தனாருங்க. ஆமா, அந்த நல்ல தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பு செலுத்துற தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. அரவணைக்கிற தெய்வம் இயேசு வாழ வைக்கிறதுங்க. ஆமா, யாரு இயேசுக்கு ஒரு பெரிய பியூட்டிஃபுல் தெரியுங்களா? யாரு கண்ணு வச்சாலும் அவர் பிடிக்காதுங்க. மனுஷன் யாருன்னா கவலையா இருந்தா அவர் பிடிக்காது, சந்தோஷமாக்குவார் இயேசு. எப்ப தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளும் போது, இதயத்துல கொஞ்சம் இடம் கொடுக்கும் போதுங்க. அன்பான உறவுகளே, சொந்தங்களே, கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, சொல்லிதான் பாருங்க. இயேசு சொல்லிட்டாலும் பாருங்க, ஒரு ரிலாக்ஸுங்க, மன அழுத்தம் எல்லாம் போயிடும். இயேசு கூப்பிட்டா மன அழுத்தம் போயிடும், மன பாரம் போயிடும், கண்ணீர் போயிடும். இயேசுன்னு கூப்பிட்டு பாருங்களேன், இயேசு ரொம்ப நல்லவருங்க, இயேசு ரொம்ப நல்லவருங்க. ஆமென், ஆமென். இயேசு ரொம்ப நல்லவருங்க. ஆமா, உங்களை அவர் நேசிக்கிறார், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். பாருங்க, உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். யார் என்னை கை